ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன பாட்டில் பிரியாணி வாங்கிட்டு போனவங்க நிலைமை என்னன்னு இந்த பாட்டில் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே காமெடியாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஏம்மா, இந்த சின்ன பொண்ணோட பிரியாணி வாங்கி தான் சாப்பிட்டோம், என்னன்னு தெரியலையே, போய்கிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? நம்மளே இப்படி இருக்கோமே, நம்ம மாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. நல்ல வேலை என் புருஷன் இன்னும் வந்து சாப்பிடலை. சத்தம் போட்டு மாடுகளை கூப்பிட கூட முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் சரியாகட்டும், அப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு. இந்த அத்தை கடை பிரியாணியை சாப்பிட்டு என்னன்னே தெரியலையே, என்ன ஆசையே தெரியலையே, போய்கிட்டே இருக்கேன். ஏ சோனி, வேகமா வாடி, எடுத்து நான் போகணும். அட போடி, நான் இருக்கிற நிலைமைக்கு நான் இன்னைக்கு வரவே மாட்டேன். அடி ப்ளீஸ் டி, அர்ஜென்ட்டாக இருக்குடி, வாடி. சீக்கிரமா வர ட்ரை பண்ணுறேன்டி. ஐயோ பாவம், நம்மளே இப்படி இருக்கோமே, நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, போய் அம்மா பார்த்துட்டு வருவோம். ஐயோ அம்மே, முடியலையே. அம்மா உனக்கும் முடியலையா? ஐயோ ஆமாம்மாக்கா, இந்த பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து என்னன்னே தெரியலை, ஒரே முன்னாடியும் போகுது பின்னாடியும் போகுது, நான் என்ன பண்ணுறது? ஆமாம்மா, இந்த சோனி எனக்கு வலியும் விட மாட்டேங்கிறாம்மா. அப்பா வந்தோன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லுமா. ஐயோ உங்கள் அப்பா வந்தால் என்னையை திட்டுவானே, கடையில் எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அப்படி பார்த்தா நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுமா, நம்ம அப்பா வந்தாலும் போயிடுவோம்மா. சரிம்மாக்கா, ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவை சீக்கிரமாக வர சொல்லு. சரிம்மா, அப்பாவுக்கு நான் சீக்கிரமாக ஃபோன் பண்ணுறேன். அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணியாச்சு. என்னடி உங்கள் அப்பாவுக்கு சீக்கிரமாக ஃபோன் பண்ணி சொல்லுடி. அம்மா அப்பா ஃபோன் எடுக்கலை, அதான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக வர சொல்றி அந்த மனுஷனை, முடியலை. சரிம்மா, வர சொல்லியிருக்கேன். அப்பா மெசேஜை பார்த்துட்டாகவே வந்துடுவாங்க. ஏ ராணியோ, என்னாச்சு உனக்கும் பிள்ளைக்கு? அதிலேருந்து கேட்குறீங்க? சாப்பாடு ஆக்க மாச்சப்பட்டுட்டு சின்ன பொருட்டே பிரியாணி வாங்கி கொடுத்தேன். தேவையா போகுதுங்க, முன்னாடியும் போகுது பின்னாடியும் போகுது, நான் என்னங்க பண்ண முடியும்? ஆமாப்பா, இந்த சோனியா பாத்ரூம்குள்ளே விட்டுட்டு நீ உள்ளாக்க விட மாட்டேங்கிறாப்பா, நான் அர்ஜென்ட்டாக போகணும்ப்பா. தேவையில்லாத வேலை பார்த்துருக்குறோம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு தண்டை செலவு பண்ணணும். உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சரியாக்கிட்டு பார்த்துக்கிறது சின்ன பொண்ணு. எவ்வளோக்கு பிரியாணி வாங்கினீங்க? எங்க ஒரு பிரியாணி 250 ரூபான்னு சொல்லி 4 பிரியாணி 1000 ரூபாய்க்கு வாங்கினுங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கின பிரியாணியா? 2 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டு 1000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்றியா நீ? எங்க கத்தாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்குறவங்க எல்லாரையும். உங்கள் ஒய்ஃப் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஆக்கின பிரியாணியை சாப்பிட்ருக்காங்க. என்ன சார், வெளியில் வாங்கி சாப்பிட்றதே தப்பு, இது 2 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இப்படி சாப்பிட்டா உடம்பு தாங்குமா என்ன? சின்ன குழந்தைகளுக்கும் அப்படி தான் கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கும் வயசாயிருக்கு. என்ன சார் இதெல்லாம்? சார் எனக்கு தெரியாது சார், இவங்களா வாங்கி சாப்பிட்ருக்காங்க, இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறேன் சார். சரி சார், எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு 2 ட்ரிப்ஸ் போட்டால் சரி வந்துடும். குழந்தைகளுக்கும் ட்ரிப்ஸ் போட்டிருக்கும், ஒய்ஃபுக்கும் இனிமேல் ட்ரிப்ஸ் போட்டுடலாம் சார். சரி சார். எப்போ சார் வீட்டுக்கு போகலாம்? இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா? அதெல்லாம் ட்ரிப்ஸ் ஏறி முடித்தோடனே நல்லாயிருவாங்க சார், கூட்டிகிட்டு போயிடலாம். ட்ரிப்ஸ் ஏறி முடித்தோடனே முதல்ல அந்த ஹோட்டலில் பார்த்து ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லுங்கள் சார், தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. ஆமாம் சார், முதல்ல அந்த வேலையை தான் சார் பண்ண. என் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் மட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன். சரிங்க சார், அதை பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தது நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு போகலாம். ஸோ இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சரி பண்ணிடுங்க சார். தேங்க்ஸ் சார். லக்ஷ்மி, நீங்கள் பத்திரமாரு, நான் போய் நம்ம 2 பிள்ளைகளையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்கள் முதல்ல போய் நம்ம பிள்ளையில பாருங்க. அப்போது எங்களுக்கு என்னப்பா ஆச்சு? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஒன்றும் இல்லை மக்களே, 2 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதான் இப்படி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா, ட்ரிப்ஸ் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாமா. அப்போ சின்ன பொண்ணு கேட்ட அம்மா அப்போவே கேட்டாங்களா என்ன ஒரு மாதிரியாக வாடை வருதுன்னு? அதுக்காக சொன்னாங்க ஹைதராபாத் பிரியாணி அப்படி தான் வாசனை வரும் சொல்லி ஏமாத்திட்டாங்க. இந்த சின்ன பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு சரியாகிக்கிறட்டும். சரி மக்களே, நான் போய் உங்கள் அம்மா கிட்ட இருக்கேன், நீங்கள் பத்திரமா இருங்க. சரியப்பா. ஐயோ, வடிவேல் சொல்கிற மாதிரி மேல் வாயிலையும் போகுது கால் வாயிலையும் போகுது, நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தான் வசந்தி கண்டதுக்களையும் எங்கேயும் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது. நான் என்னங்க பண்ணுவேன்? பிரியாணி நான் ஆசைப்பட்டு சாப்பிட்டு இப்படி ஆப்போ நான் கனவா கண்டேன். நல்ல வேலை, நீ மட்டும் தின்னு தொலைஞ்ச, பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுத்து தொலைலையே. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு? உங்கள் பொண்டாட்டி 2 நாளுக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணியை சாப்பிட்ருக்காங்க. இவளுக்கு இதே வேலை தான் சார், வீட்டில் சோறாக்குறதே இல்லை, வெளியே போய் வாங்கி திங்கிறது. அதான் இப்போ இவ்வளோ பெரிய நிலைமை ஆயிடுச்சு. ஆமாம் சார், இப்போ இருக்கிற பொம்பளைலாம் அப்படி தான் இருக்காங்க, வீட்டில் சோறாக்குறாங்களே இல்லையே ஹோட்டலில் போய் வாங்கி கொடுத்துட்றாங்க. இதோட விளைவு தான் இப்போ இப்படி இருக்காங்க. பக்கத்து வாழை இன்னொரு பொண்ணு
2 புள்ளியோட வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அதே பிரியாணி 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் ஒரே பிரியாணி தான் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார் சார் அவங்க, எப்படி இருப்பாங்க? அந்த அம்மா வந்து கொஞ்சம் குண்டா சேலை கட்டியிருந்தாங்க, ஊதா கலர் சேலை. பிள்ளைய 2 ஒல்லியாக தான் சார் இருந்துச்சுங்க. எங்க அது ராணி அக்காவும் பிள்ளையெல்லாம் இருக்குங்க. பிரியாணி வாங்க வந்தாங்க, நான் அவங்கள பார்த்துட்டாங்க போனேன். வாயை மூடு வசந்தி. இந்த மனுஷன் எதுக்கு இப்போ நம்மள்ட்ட எரிஞ்சு விழுறாருனே தெரியலையே. சரி சார், முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட அவாய்ட் பண்ணுங்க சார், அதான் நான் சொல்ல முடியும். ட்ரிப்ஸ் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. சரிங்க டாக்டர், நன்றி. இனிமையா திருந்து வசந்தி, வீட்டில் சோறாக்க பாரு இனிமையாவது. ஐயோ பட்டாச்சுங்க, இதுக்கு மேலே வெளியே சாப்பிட நீங்கள் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன பொண்ணுங்க. சரியாய் போய்க்கிறப்ப இந்த சின்ன பொண்ணை வச்சுக்கிறேன். ஐயோ என்ன பண்ணுவேன், ஒரே பேதியா போதே. அப்படி என்ன தேடி திண்டு தொலைச்சு இந்த அளவு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. எங்கள் சின்ன பொண்ணு ஹைதராபாத் பிரியாணி கடை போட்டாங்க, அதை தாங்க வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் வாங்கும்போதே கேட்டேங்க, என்னடி ஊசி போட வாடை அடிக்குதுன்னு. அவள் தான் சொன்னாங்க ஹைதராபாத் பிரியாணி வாடை அப்படி தான் இருக்கும்னு. நானும் நம்பி சாப்பிட்டேங்க. இப்படி ஆப்பப்பா நான் நினச்சி கூட பார்க்கல. சரியாய் போய்க்கிறட்டும், உனக்கு இருக்கு அவளுக்கு இருக்கு. இல்லை, இந்த சின்ன பொண்ணுக்கு பேதி எடுக்குது மூதேவி. பிரியாணி கொண்டு வந்து தாரேன்னு சொன்னால் இன்னும் கொண்டு வரல. நம்ம ஜிபேல காசு போட்டுலன்னு சொல்லிட்டு இன்னும் கொண்டு வந்து தராமல் இருக்கா. அவளை பார்த்துக்கிற நேரில். மம்மி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு சொன்னாதான் தெரியும், சொல்லாமல் எப்படி தெரியும்? சின்ன பொண்ணத்தை பிரியாணி கடை போட்டாங்கல்ல, அங்கே எல்லாரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் பேதி பிடிங்கி ஹாஸ்பிட்டலில் கிடக்காகலாமா? ஏய் என்ன சொல்ற? ஏமா நீ பிரியாணி வாங்கி சாப்பிட்டியா? அது இல்லைல, ஆர்டர் கொடுத்த காசு இல்லை அந்த நேரத்தில். ஜிபே பண்ணுறேன், நீ வீட்டுக்கு வந்து கொடுன்னு சொன்னேன். அந்த மூதை கொடுக்கவே இல்லை. நல்ல வேலை நான் வாங்கி சாப்பிடலை. சரி விடுவா, அதான் நம்ம காசு கொடுக்கல விடு. சரி போ. அப்பாடா, இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு மேலே வருமானம் பார்த்தாச்சு. 1 ரூபா கூட போடாமல் 2000 ரூபா பார்த்துட்டோம். நம்ம மூளையோ மூளை, நமக்கு இருக்க மூளைக்குன்னா நம்மளாம் சயின்டிஸ்டாக இருக்க வேண்டிய ஆட்கள். இதே மாதிரி வியாபாரமாக போட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு சொந்த வீடு கட்டணும். அதெல்லாம் சீக்கிரமாக கட்டிடலாம். இத்தனை இழிச்ச வாயில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் சீக்கிரமாக கட்டிடலாம் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு. ஏய் சின்ன பொண்ணுங்கவா, இன்னைக்கு என்ன வேலை பார்த்துட்டு வந்த நீ? ஒய் மம்மி, என்னாச்சு? என்ன ஆச்சா? நீ 2 நாளைக்கு முன்னே பண்ண பிரியாணியை வித்துட்டேன்னு சொல்லி உன் மேலே ஊரே கொலை வரியில் இருக்குது. உன்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. உனக்கு தெரியுமா? என்ன மம்மி சொல்கிற, உண்மையாவா? நான் என்னத்துக்கு போய் சொல்ல போகிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்ணுவேனே, போச்சே. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன். நான் போய் அடுப்பில் வேலை பார்க்க வரேன். போய் தொலை, என்னமோ பண்ணிக்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.